என் அன்பு குழந்தையே, கலங்காதே. இதோ உன் தந்தை பேசுகிறேன். நீ இன்று இந்த பாதையில் வந்திருப்பதும் இந்த வரிகளை வாசிப்பதும் தற்செயலாக நடந்தது ஒன்றல்ல. பிரபஞ்சத்தின் அசைவில் எதுவும் காரணமின்றி நிகழ்வதில்லை. உன் மனதில் ஓடும் 1000 எண்ணங்களையும் நீ சிந்தும் கண்ணீர் துளிகளையும் எவருக்கும் தெரியாமல் நீ சுமக்கும் அந்த இரகசிய பாரங்களையும் நான் அறிவேன். யாருமற்ற இடத்தில் தனித்து விடப்பட்டோமோ என்று ஏங்கிய தருணங்களில் எல்லாம் உன் நிழலாக நான் உன்னோடுதான் இருந்தேன். நீ தேடிய ஆறுதல், நீ வேண்டிய அமைதி இதோ இன்று உன்னை தேடி வந்திருக்கிறது. வாழ்க்கை என்பது ஒரு பெரும் கடல் போன்றது. அதில் அலைகள் எழுவதும் விழுவதும் இயல்பே. இப்போது உன் வாழ்வில் வீசும் புயல் உன்னை நிலைகுலையச் செய்வதாக நீ நினைக்கலாம். ஆனால் அந்த புயலையும் உனக்கு சாதகம் மாற்றும் வல்லமை என்னிடம் உண்டு. உன் கர்ம வினைகள் கழிகின்ற வேளையில் சில வழிகள் வரத்தான் செய்யும். அந்த வழிகள் உன்னை அழிப்பதற்கல்ல, உன்னை வைரம் போல பட்டை தீட்டி ஒளிரச் செய்வதற்கே. விதை மண்ணுக்குள் புதைக்கப்படும் போது அது இருளை கண்டு அஞ்சுவதில்லை. மாறாக விருட்சமாக எழுவதற்கு காத்திருக்கின்றது. அதுபோலவே நீ இப்பொழுது சந்திக்கும் சோதனைகள் அனைத்தும் உன்னை ஒரு உன்னதமான நிலைக்கு கொண்டு செல்வதற்கான படிக்கட்டுகளே அன்றி வேறில்லை. உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் கேட்கப்பட்டுவிட்டன. சரியான காலம் வரும் வரை பொறுத்திரு. அவசரப்பட்டு எடுக்கும் முடிவுகள் உன் நிம்மதியை குலைக்கும். எப்போது என் மீது முழுமையாக பாரத்தை போட்டுவிட்டு நீ அமைதி அடைகிறாயோ அப்போதே உன் பிரச்சனைகளுக்கான தீர்வு தொடங்கிவிடும். மற்றவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று வருந்தாதே. உன்னை படைத்தவன் நான் உன்னை பூரணமாக புரிந்து வைத்திருக்கிறேன். நீ இழந்த சந்தோஷங்களும் உன்னை விட்டு பிரிந்த உறவுகளும் உனக்கு தகுதியானவை அல்ல என்று கருதியே நான் அவற்றை உன்னிடமிருந்து அகற்றினேன். உனக்கு எது தேவையோ அதை நான் தருவேன். உனக்கு எது சிறந்ததோ அதை மட்டுமே உன்னிடத்தில் நிலைக்கச் செய்வேன். நம்பிக்கை கொள் குழந்தையே. இருள் சூழ்ந்த இரவு நீண்டதாக இருக்கலாம், ஆனால் விடியல் நிச்சயம் வரும். அந்த விடியலில் உன் துயரங்கள் பனியைப் போல மறையும். உன் உள்ளத்தின் ஆழத்தில் நான் ஒலிக்கும் ஓங்காரத்தை கேள். அங்கு பயத்திற்கு இடமில்லை, பதற்றத்திற்கு வேலையில்லை. நீ எங்கு சென்றாலும் எந்த திசையில் திரும்பினாலும் என் அருள் உன்னை அரணாக காக்கும். இனி உன் வாழ்வில் நிகழப்போகும் மாற்றங்கள் உனக்கு வியப்பை தரும். பொறுமையோடும் மாறாத பக்தியோடும் என் திருவடிகளை பற்றிக்கொள். நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் உள்ளம் தெளிவு பெறத் தொடங்கிவிட்டதல்லவா? இதோ அடுத்த பகுதியில் உனக்கான அந்த இரகசியத்தையும் நீ செய்ய வேண்டிய கடமைகளையும் கூறுகிறேன் கேள். என் மகனே, மகளே, முதல் பகுதியில் நான் சொன்னதை கேட்டு உன் மனம் சற்றே அமைதி அடைந்திருப்பதை நான் உணர்கிறேன். இதோ உனக்கான அடுத்த கட்ட வழிகாட்டுதல்கள். நீ எதை எண்ணி மலைத்து போய் நிற்கிறாயோ அந்த தடையை நான் தகர்க்கப் போகிறேன். உன் வாழ்வில் நீ சந்தித்த அவமானங்களும் உன்னை புறக்கணித்தவர்களின் ஏளன பேச்சுகளும் உன் காதுகளில் இப்போதும் ஒலித்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஒன்றை நினைவில் கொள். கங்கை நதி எத்தனையோ தடைகளையும் பாறைகளையும் கடந்துதான் கடலை அடைகிறது. நீயும் ஒரு நதியைப் போலத்தான் உன் இலக்கை நோக்கி நீ முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள் உன் வளர்ச்சியைக் கண்டு வியக்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை. உன் கடமையை நீ சரியாகச் செய். பலனை என்னிடம் விட்டுவிடு. எதற்காகவும் யாரிடமும் கையேந்தி நிற்காதே. உனக்கு வேண்டிய அனைத்தையும் படைக்கும் ஆற்றல் உனக்குள்ளேயே இருக்கிறது. அதை நான் அங்கே விதைத்திருக்கிறேன். தியானத்திலும் மௌனத்திலும் உன் மனதை செலுத்து. அப்போது நான் உனக்கு சொல்லும் இரகசியங்கள் உன் செவிகளில் விழும். நீ யாருக்காகவும் உன் தனித்துவத்தை விட்டு கொடுக்காதே. இந்த உலகில் நீ பிறந்ததற்கு ஒரு உன்னதமான நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கம் நிறைவேறும் வரை நான் உன்னை காப்பேன். கோடிக்கணக்கான உயிர்களில் உன்னை மட்டும் நான் இன்று தேர்ந்தெடுத்து பேசுவதற்கு காரணம் உனது தூய்மையான அன்பும் நீ பிறன் மீது காட்டும் கருணையும் தான். இனி வரும் நாட்கள் உன் வாழ்வில் வசந்தமாக மாறும். தீராத நோய்கள் தீரும், தீராத கடன்கள் மறையும், உன் குடும்பத்தில் அமைதி நிலவும். நீ எதை இழந்தாய் என்று வருந்துகிறாயோ அதைவிட பன்மடங்கு மேலான ஒன்றை உன் கைகளில் நான் ஒப்படைப்பேன்.
ஆனால் நீ எப்போதும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். பொறாமையும் கோபமும் உன் அறிவை கண்ணை மறைக்க விடாதே. அனைவரிடம் அன்பாக இரு. அதுவே நீ எனக்கு செய்யும் மிகப்பெரிய பூசை. உன் வாழ்வில் நான் நிகழ்த்தப் போகும் அற்புதங்களைக் கண்டு உலகமே வியக்கும். இது என் வாக்கு, இது என் வாக்கு. ஒருபோதும் பொய்க்காது. அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். உன் வாழ்வில் நான் நிகழ்த்திய அல்லது நிகழ்த்தப் போகும் மாற்றங்களை நீ உணர்ந்தால் உன் நம்பிக்கையை வெளிப்படுத்தும் விதமாக ஓம் நம சிவாய என்று இங்கே பதிவிடு. உனது இந்த ஒரு வார்த்தை உன் மன உறுதியையும் என் மீதான உனது பக்தியையும் உலகுக்கு பறைசாற்றும். உன் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை இங்கே என்னிடம் பகிர்ந்து கொள். நான் அதை செவிமடிக்கிறேன். ஓம் நம சிவாய.